அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய துலாம் ராசிக்காரங்க கருணையும் கவர்ச்சியும் அதிகம் கொண்டவங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்ய மாட்டாங்க. நியாயத்தின் பக்கமே அதிகம் இவங்க நிற்பாங்க. விரைவில் அடுத்தவரின் குணம் அறிந்து அவர்களிடம் இயல்பாக பழகக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நலமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சு தாங்க ஒவ்வொரு நாளையும் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனி சூரியன் பெயர்ச்சியின் மூலமாக காணல் நீரா மறைய போகுதுங்க. இவங்க வாழ்க்கையே தலைகீழா மாற போகுதுங்க. இது நாள் வரைக்கும் பிரச்சனை மட்டும் நிறைந்து கிடந்த இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. இவங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. இவங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. திருமணமாகாத துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாமல் போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களுடைய அழகான பேச்சால் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பனாக மாற போகிறாங்க. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, பழகும் போதும் சரி, இவங்கக்கிட்ட இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு
இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. கடன் பிரச்சனை குறைய போகுது, போட்டிகள் நீங்க போகுது, வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாக போகுது, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுது, மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது, திறமையான செயல்பாடுகளின் மூலம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுது, உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க சமநிலை, நிதானம், அழகு, அமைதி, நீதி ஆகியவற்றை அடையாளமாக கொண்டவங்க. இவங்க மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கவனமாக செயல்படுவாங்க. மேலும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்கும் இவங்க அன்பு, அழகு, கலை மற்றும் சிந்தனை ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. களி உலகத்தில் தேவர்கள் போல வாழும் இவங்களுக்கு கடந்த 10 வருடங்களாக வேலையில் சிரமம், உறவுகளில் குழப்பம், மன உளைச்சல் இருந்திருக்கலாம். குருவும் சந்திரனும் கடக ராசியில் இணையும் போது கஜகேசரி யோகம் உருவாகுதுங்க. கஜம் அப்படின்னா யானைங்க, கேசரினா சிங்கம். இந்த யோகத்தால் துலாம் ராசிக்காரர்கள் யானையை போல பலமும் சிங்கத்தை போல ஆற்றலும் பெறுவாங்க. குரு ஞானத்தையும் சந்திரன் மனதையும் குறிப்பதால் மன கஷ்டங்கள் நீங்கி குழப்பங்கள் மற்றும் பயம் அகலும். அறிவு, செல்வம், மன அமைதி, புகழ் ஆகிய 4 முக்கிய அம்சங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. கஜகேசரி யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில், பதவி, புகழ், சமூக நிலையில முன்னேற்றத்தை தரும். வேலையில வளர்ச்சி, பதவி உயர்வு, தொழில முன்னேற்றம், புகழ், அதிகார ஆதரவு எல்லாம் கிடைக்கும். அடுத்த 40 நாட்கள் பொற்காலமாக இருக்கும். மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பதவிகள் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வணிக விரிவாக்கம் செய்வீங்க. அரசு அனுமதிகள் எளிதாக கிடைக்கும். பண விஷயத்தில் பணம் கையில் சுழலக்கூடிய நேரம் இது. சுக்கிரன் தினசரி வாழ்க்கைக்கு பொறுப்பானவர். குரு லாபம் மற்றும் உயர்வுக்கு உரியவர். புதிய முதலீடுகள் செய்யலாம். பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும். கட்டுமானம், கல்வி மற்றும் கல்வித்துறையில் நல்ல லாபம் பார்க்கலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பு பழகிக்கோங்க. வீட்டில் அமைதி பிறக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு சரியாகும். நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும். தந்தை தாயாருடன் ஆசீர்வாதம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க. அவர்களின் செயல்பாடுகள் நன்மைகளை ஏற்படுத்தும். புதிய வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். தடைப்பட்ட திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். காதல் உறவுகளில் அமைதி கிடைக்கும். காதல் திருமணம் கைகூடும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல நேரம். மறுமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டு. மழலை சத்தம் கேட்கும். மாணவர்களுக்கு சாதகமான நேரமாக இந்த நேரம் இருக்கு. முன்னேற்றமான சிந்தனை, ஆர்வம், நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். புதிய கல்வித்துறையில் ஆர்வம் ஏற்படும். வெளிநாட்டு கல்வி தொடர்பான அனுமதிகள் கிடைக்கும். ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் ஆதரவு கிடைக்கும். மன அமைதியும் தெளிவும் கிடைக்கும். பழைய கஷ்டங்கள் மாறும். தியாகம், ஜபம் மற்றும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வாருங்க. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை அணிவித்து மஞ்சள் பூக்களை அர்ச்சனை செய்து எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியமாக செய்து வழிபடுங்க. ஓம் பிரகதஸ்பதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. பசுவுக்கு உணவு கொடுங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. குரு தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். திங்கட்கிழமைகளில் சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து சிவபெருமான வழிபாடுங்க. ஓம் சோம் சோமாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணுங்க. பால், தயிர், அரிசி மற்றும் சர்க்கரை போன்ற வெள்ளை நிற பொருட்களை தானம் கொடுங்க. தினமும் தியானம் பண்ணுங்க. கோவப்படக்கூடாது.
வாக்குவாதம் செய்யவே கூடாது. உணர்ச்சிகளை அடக்கி முடிவெடுக்கணும். கோபத்தில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. யாரையும் நம்பக்கூடாது. பண விஷயத்தில் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. ஜாமீன் நிற்கக்கூடாது. பெரிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போது கவனமாக இருக்க வேண்டும். தூக்கம் குறைய வாய்ப்பு இருக்கு. சத்தான உணவு எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கஜகேசரி யோகம் புதிய வெளிச்சத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் சமநிலை திரும்பும். உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். மன அமைதி திரும்பும். தொழில், பணம், குடும்பம், ஆன்மீகம், புகழ் மற்றும் செல்வம் அனைத்து சேர்ந்து கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடி வரும். வணிகத்தில் வளர்ச்சி, நிதி லாபம் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பழைய கடன்கள் குறையும். முதலீடு செய்ய நல்ல நேரம். குடும்பத்தில் அமைதி நிலவும். கணவன் மனைவி உறவு நெருக்கமாகும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். வெளிநாட்டில் கல்வி தொடர ஆதரவு கிடைக்கும். மன அமைதி அதிகரிக்கும். தியானம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். திடீர் நிதி ஆதாயங்களையும் பெரிய லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். பேச்சு மற்றும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். வாழ்க்கையில் மகத்தான முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய திட்டங்கள் நிறைவேற்ற சரியான நேரம். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். பெரிய விஷயங்களை சாதித்து காட்டுவீங்க. மூதாதையர்கள் சொத்து பிரச்சனைகள் சாதகமாக முடியும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். புதிய வருமானத்திற்கான வழி பிறக்கும். பணம் பல வழிகளில் வந்து சேரும். பொருளாதார நிலை அதிகரிக்கும். வாழ்க்கை உற்சாகம் நிறைந்திருக்கும். நீண்டகால லட்சியங்கள் நிறைவேறும். ஆடம்பர வாழ்க்கைக்கான கனவுகள் நிறைவேறும். வாழ்க்கையில திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலையில புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்புடன் செயல்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அபிவிருத்தியான வளர்ச்சியும் நன்மைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய ஆதாயங்களை பெறுவீங்க. புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு கிடைக்கும். பண கஷ்டம் முடிவுக்கு வரும். பொருத்தமான வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதற்கு பல்வேறு வழிகளில் முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சிகள் கைகூடும். மாணவர்கள் பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் அடைவீங்க. புதிய வண்டி, வாகனம் மற்றும் சொத்து வாங்க வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலத்தை விட இப்போது சிறப்பாக இருப்பீங்க. விரும்பிய விஷயங்களை அடைய முடியும். உங்களை பற்றி தவறாக நினைப்பவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் நிலை ஏற்படும். திருமணமான தம்பதிகளிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. தலைமைத்துவம் சிறப்பாக அமையும். பங்கு சந்தை மற்றும் லாட்டரி மூலம் கூட நல்ல லாபம் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் பல விஷயங்களை சாதிச்சு காட்டுவீங்க. குடும்பம், குழந்தைகள், தொழில், பொருளாதாரம், உறவுகள் எல்லாமே சிறப்பாக மாறும். நீண்டகால சிக்கல்கள் தீரும். கஷ்டப்பட்டதை நினைத்து சந்தோஷப்படும் நிலை ஏற்படும். காதல் வாழ்க்கை இனிக்கும். வெளிநாட்டு யோகம் உண்டு. தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். கஜகேசரி யோகம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம். இதுவரை பட்ட கஷ்டங்கள் கடந்த காலம். தெய்வம் உங்களை கையை பிடித்து நடைபோட போகுது. தொழில், பணம், குடும்பம், ஆன்மீகம், மன அமைதி, புகழ் மற்றும் செல்வம் அனைத்தும் சேர்ந்து வரும். இந்த யோகம் துன்பங்களை தூர எரிக்கக்கூடிய துள்ளலும் எழுச்சியும் வளர்ச்சியும் தரக்கூடிய யோகம். துவண்டு போன வாழ்க்கைக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய பதிவு இதுங்க. சிம்மாசனத்தை அலங்கரிக்கும் அளவுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் மற்றும் உழைப்புடன் நீங்க செயல்பட போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. இந்த பதிவு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையட்டும். குரு பகவானை பிடிக்கும் என்றால் கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் பிரகஸ்பதியே நமக அல்லது ஓம் குரு பகவானை போற்றி போற்றி என்று எழுதுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க.
துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் பணவரத்து சீராக இருக்குங்க. வேலைபளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை வரலாம். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருப்பது. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. துலாம் ராசி அன்பர்களே, உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கிரகங்களின் அமைப்பு மற்றும் இடப்பெயர்ச்சியால் ஏற்படும் நல்ல கெட்ட பலன்களை பற்றியும், குரு பகவானின் அதிசார குருபெயர்ச்சியால் துலாம் ராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் பார்க்கலாங்க. கடந்த கால கஷ்டங்கள், தொழில் தடைகள், குடும்ப உறவுகளில் இருந்த குறைகள் எல்லாம் மறைந்து வாழ்க்கையில் ஒளி, அமைதி மற்றும் வளம் பெருக போகுது. தொழில், கல்வி, உத்தியோகம், குடும்பம், உடல் நலம், பொருளாதாரம், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம், ஆன்மீகம் என அனைத்திலும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. கிரகங்களின் நிலைகள், கோணங்கள், சேர்க்கைகள் போன்றவை ஒருவரின் மனம், உடல், தொழில், குடும்பம், உத்தியோகம் போன்றவற்றை சாதகமாகவும் பாதகமாகவும் மாற்றுங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாதகங்கள் நீங்கி குருவின் அருளால தடைகள், கஷ்டங்கள், சிக்கல்கள் எல்லாம் சரியாகி முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு போன்றவை நீங்கி மன அமைதியும் நம்பிக்கையும் ஏற்படும். மருத்துவர்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள், விவசாயிகள், மாணவர்கள், தொழில் செய்பவர்கள் என ஒவ்வொருவருக்கும் இந்த குருபெயர்ச்சி சிறப்பான பலன்களை தரப்போகுது. துலாம் ராசியில் பிறந்த மருத்துவர்களுக்கு நோயாளிகளுடைய நம்பிக்கை அதிகமாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவு பெருகும். விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் மற்றும் வருமான உயர்வு ஏற்படும். மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இதுவரை அங்கீகாரம் கிடைக்காத வேலைகளுக்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கப் போகுது. எதிரிகளின் சக்தியை தட்டிவிட போறீங்க. ஆண்களுக்கு வேலையில வளர்ச்சி, பதவி உயர்வு, பொருளாதாரத்தில் உயர்வான நிலையெல்லாம் உண்டாகும். பெண்களுக்கு திருமணம் உறுதியாகும். குடும்ப அமைதி உண்டாகும். தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அவங்களுக்கு தெளிவும் ஞானமும் இருக்கணுங்க. யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், இந்த செயலை செய்யலாமா, இந்த செயலை செய்யக்கூடாதா அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கு இருக்கணுங்க. நீங்கள் ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டா அதில் உறுதியாக இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறது இல்லை. எந்த விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சாதான் மனநிலை ஒரே மாதிரி இருக்குங்க. ஒரு மனிதனின் எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்க. சில நேரங்களில் வேலை, வருமானம் தடைகள் காரணமாக பலவீனமாக உணர்றாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க.
எவ்வளவுதான் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்காத ஒரு நல்ல விஷயத்த நினச்சி நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம இழந்துடுறோங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனம் செலுத்துறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாங்க. தினமும் தியானம், யோகா பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய மனக்குழப்பங்கள் மறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு மனிதனின் எண்ணத்தில் பல ஆயிரம் எண்ணங்கள் ஓடும். ஒரு நொடியில் எத்தனையோ விஷயத்த ஒரு மனிதன் யோசிக்கிறான். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.